காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடிச் சூளாமணியும் பொலியச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நீடு வாழ்க. திக்கட்டும் பரந்து வாழும் தீந்தமிழ் உறவுகளே வணக்கம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். வளரும் இளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர். இன்றும் கூட சொற்சமர் களத்திலே வவுனியாவிலே இருந்து புதுக்குளம் மகாவித்தியாலயம், அவர்களை எதிர்த்து யாழ்ப்பாணம் மானிப்பாய் இந்து கல்லூரி, 2 பாடசாலை பிள்ளைகளையும் பெற்றோர் இந்த களத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். இந்த களத்தினூடாக இந்த பிள்ளைகள் ஆளுமை விருத்தியை பெறுகிறார்கள் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு. அது உண்மைதான். இவர்கள் இன்று இந்த களத்திலே பேசுவதன் ஊடாக, வெளிப்படுவதன் ஊடாக உலக அரங்கிலே அறிமுகத்தை பெறுகிறார்கள். அந்த வகையில் இன்று இவர்கள் பேசப்போகிற பொருள் எது என்று அறிவதற்கு நீங்கள் ஆவலாக இருப்பீர்கள். இலங்கையின் பொருளாதாரம் இப்பொழுது மெல்ல மெல்ல மீண்டெழுந்து வருகிறது என்றால் நீங்கள் குறை நினைக்க மாட்டீர்கள். அது உண்மையான செய்தி. இலங்கையினுடைய பொருளாதாரம் அதல பாதாளத்திற்கு சென்றது. $1 பெறுமதி 375 ரூபாய் 400 ரூபாய் ஆகிற அளவிற்கு இலங்கையினுடைய டொலர் பெறுமதி பண வீக்கம் சென்றது. இன்றைக்கு ஒரு அமெரிக்க டாலர் ஏறத்தாழ 300 ரூபாய் என்கிற அளவிலே நிற்கிறது. சில 10 வருடங்களுக்கு முன்னர் 100 ரூபாவாக இருந்த அமெரிக்க டாலர் இவ்வளவுக்கு வந்திருக்கிறது என்றால் என்ன காரணம்? பொருளாதார வீழ்ச்சி. அப்படி இலங்கை பொருளாதாரத்திலே வீழ்ந்து போனதற்கு என்ன காரணம்? பொதுவாகவே நாங்கள் பெருமையாக சொல்வோம், என்ன வளம் இல்லை எங்கள் திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். அப்படி இந்த திருநாட்டிலே என்ன வளம் இல்லை? சுற்றவர கடல் இருக்கிறது, இலங்கையை சுற்றி கடல். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நாங்கள் சீனாவிலே இருந்து மீன் டின்களை இறக்குமதி செய்கிறோம். இங்கே தயாரிப்பாளர் பேசக்கூடாது. அப்படி மீன் டின்களை நாங்கள் இறக்குமதி செய்கிறோம் என்றால் எங்கள் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து செல்கிறது என்று அதற்கு காரணம். அதைவிட இங்கே பார்க்கிறோம், எங்கள் மண் விவசாய மண். ஒரு காலத்திலே நெல்லை ஏற்றுமதி செய்த மண், விவசாயத்துக்கு பெயர் பெற்ற மண், குளங்கள் நிறைந்த மண். ஆனால் இன்றைக்கு இங்கே என்ன நடைபெறுகிறது? நெல்லை கூட சீனாவிலே இருந்து இறக்குமதி செய்கிற அளவிற்கு எங்கள் பொருளாதாரம் வீழ்ச்சி கண்டது. அரிசியை இறக்குமதி செய்தோம், வெங்காயத்தை இறக்குமதி செய்தோம். இன்றைக்கு வெங்காயத்தினுடைய விலை ஏறி போயிருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே வெங்காயம் மலிந்து போய் கிடக்கிறது. ஆக மொத்தத்திலே இந்த பொருளாதார சமச்சீரின்மை அல்லது பொருளாதார பயிர்களாக விளங்குகிற இந்த விவசாய துறையை நாங்கள் ஆளாமல் போகிற காரணம், இது எல்லாம் எங்கள் பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம்தான். சுற்றுலாத்துறை, இங்கே இடம்பெற்ற குண்டு வெடிப்புகளால் சுற்றுலாத்துறை படுத்தது. மீண்டும் இப்பொழுது மெல்ல மெல்ல நிமிர தலைப்படுகிறது. பெருந்தோட்டத்துறை, தேயிலை, இலங்கை தேயிலைக்கு ஒரு காலத்திலே மிகவும் புகழ் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த புகழ் மங்கி இருக்கிறது என்பது வேதனைக்குரிய விடயம். இலங்கைக்கு மிக பெருமளவு அந்நிய செலாவணியை ஈட்டித் தருகிற பல துறைகள் இருக்கின்றன. ஆகவே இதை மையப்படுத்தித்தான் தயாரிப்பாளர் ஒரு தலைப்பை இவர்களுக்கு வழங்கி இருக்கிறார். இலங்கையினுடைய பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சிக்கு பிரதான காரணம் விவசாயத்துறையினுடைய வீழ்ச்சிதான் என்று பேசுவதற்கு ஒரு அணியினர், புதுக்குளம் மகாவித்தியாலய அணியினர் காத்திருக்கிறார்கள். இல்லை, அதற்கு வேறு காரணங்கள் இருக்கின்றன. விவசாயத்துறையினுடைய வீழ்ச்சி அல்ல, அது எழுச்சி என்றும் பேசலாம், அல்லது வேறு காரணங்கள் இருக்கின்றன என்றும் பேசலாம். அப்படி பேசுவதற்காக மானிப்பாய் இந்து கல்லூரி மாணவர்கள் வாதத்தை தொடக்கி வைக்கிறார். புதுக்குளம் மகாவித்தியாலயத்தினுடைய அணித்தலைவி அபிநயா பாலசுப்ரமணியம். அவர் என்ன சொல்கிறார் பார்ப்போம். அறிவே ஒளியாய் அழியா புகழாய்
சாதனைகள் பல படைத்திடும் என் புதுக்குள அன்னைக்கு என் முதல் வணக்கங்கள். நடுவர் அவர்களுக்கும் என் தரப்புவாதிகளுக்கும் எதிர்த்தரப்புவாதிகளுக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சொற்சமர் நிகழ்வின் பேசுபொருளாக அமைந்திருப்பது பொருளாதார வீழ்ச்சிக்கு பிரதான காரணங்களில் ஒன்று விவசாயத்தின் வீழ்ச்சி சரி பிழை என்ற வகையிலே விவசாயத்தின் வீழ்ச்சி சரி என்பது எனது வாதமாக அமைகிறது. நடுவர் அவர்களே, விவசாயத்தின் வீழ்ச்சி சரியல்ல, பொருளாதார வீழ்ச்சிக்கு விவசாயம் வீழ்ந்தமைதான் காரணம். அந்த கூற்று சரி, விவசாயம் வீழ்ந்தமை சரி என்று பேசக்கூடாது. சரி 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 பேசுங்க. இலங்கை நாடானது புராதன காலத்திலிருந்தே ஒரு விவசாய நாடாகத்தான் இருக்கிறது. விவசாயம் என்பது இலங்கை நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கிறது. நடுவர் அவர்களே, எந்த நாடு வேளாண்மையை கைவிடுகிறதோ அந்த நாடு அரிசிக்கு கூட பிச்சை எடுக்கின்ற நிலைதான் இங்கே உருவாகி இருக்கிறது. நீங்கள் கூட இப்பொழுது கூறும் பொழுது கூறினீர்கள், ஒரு காலத்தில் நாங்கள் அரிசியை ஏற்றுமதி செய்தோம், ஆனால் இன்று அதே அரிசிக்கு நாங்கள் திண்டாட்டம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றால் இன்றைய காலத்திலே எங்களுடைய பொருளாதாரம் வீழ்ந்திருக்கிறது. பாருங்கள், அந்த பொருளாதாரத்தின் வீழ்ச்சிக்கு விவசாயத்தின் வீழ்ச்சி சரி என்பதுதான் இங்கே எனது வாதமாக அமைந்திருக்கிறது. ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு அந்நிய செலாவணி என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அந்த வகையிலே எங்களுடைய நாட்டின் அந்நிய செலாவணியை உழைத்து தரக்கூடிய துறைகளாக சுற்றுலாத்துறை, தைக்கப்பட்ட ஆடை உற்பத்தி, விவசாயம் என 3 முதல் துறைகளையும் நான் வரையறுக்கிறேன். முதல் 3 துறைகளிலே இந்த விவசாயம் 3வது நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது என்றால் அங்கே விவசாயம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அதனாலே தான் இலங்கையின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. பாருங்கள், சுற்றுலாத்துறை மற்றும் தைக்கப்பட்ட ஆடை உற்பத்தி இவை 2ம் தற்காலிகமான துறைகள். நடுவர் அவர்களே, பாருங்கள், கொரோனா காலகட்டங்களில் ஏற்பட்ட முடக்கம், அந்த முடக்கத்தை சீர் செய்ய முடியாத அளவுக்கு நமது நாட்டிலே பணவீக்கம் ஏற்பட்டிருந்தது. பாருங்கள், எங்களுடைய விவசாயம் அன்று சரியாக இருந்திருந்தால், வீழ்ச்சி அடையாமல் இருந்திருந்தால் எங்களால் அந்த கொரோனா முடக்கத்தை கூட கட்டுப்படுத்தக்கூடிய நிலை உருவாகி இருக்கும். ஏப்ரல் குண்டு தாக்குதல் இது நமது இலங்கையில் நடைபெற்ற ஒரு பாரிய சம்பவம். அந்த காலத்திலே சுற்றுலா துறையை எட்டி பார்த்தோம் என்றால் அங்கே யாருமே இருக்கவில்லை. அன்று பாரிய முடக்கம்தான் சுற்றுலா துறையில் ஏற்பட்டிருந்தது. அவ்வாறு இருக்கையில் சுற்றுலா துறையில் அந்நிய செலாவணி என்பது ஒரு ஐயத்துக்கிடமான விடயம். திடீர் வெடிப்பு சம்பவங்கள் ஒரு நாட்டில் நடக்கலாம், ஆள் மாற்றங்கள் இடம்பெறலாம், ஆட்சிகள் மாறலாம். அப்படி இருக்கையில் அந்த சந்தர்ப்பங்களிலே இந்த சுற்றுலா துறைகள் இருக்குமா என்றால் அது ஒரு ஐயத்திற்கிடமான விடயம்தான். அது மட்டுமல்லாமல் தைக்கப்பட்ட ஆடை உற்பத்தி இதை எமது நாட்டிலே கொண்டு வந்து செய்பவர்கள் பல்தேசிய கம்பெனிகள். பல்தேசிய கம்பெனிகள் நமது நாட்டினுடைய லாபத்தை ஒட்டுண்ணிகளாக உறிஞ்சும் தன்மை கொண்டவை. இவை எமது நாட்டிலே குறைந்த ஊதியத்தை வழங்கி அதிக மனித வலுவை சுரண்டுகிறார்கள். பாருங்கள், இதை போல வேறொரு நாடுகளிலே குறைந்த ஊதியத்தை வழங்கி அதிக மனித வலுவை சுரண்ட முடியும் என்றால் இவர்கள் அங்கே ஓடி சென்று விடுவார்கள். அப்பொழுது தைக்கப்பட்ட ஆடை உற்பத்தி மூலம் எங்களுக்கு அந்நிய செலாவணியை பெற முடியும் என்றால் அது ஒரு அச்சத்திற்குரிய விடயம்தான். ஆனால் விவசாயம் என்பது எமது நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கிறது. அவ்வாறு இருக்கையிலே விவசாயத்தில் எத்தனையோ தொழில்நுட்பங்களை உருவாக்கி, எத்தனையோ புதுவிதமான பயிரினங்களை உருவாக்கி விவசாயத்தை நாங்கள் மேம்பட செய்திருந்தால் எமது நாட்டிலே பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டிருக்காது என்பது எனது கருத்து. பாருங்கள், 2020-21 ஆண்டுகளிலே இலங்கை வேளாண்மை உற்பத்தி சுட்டம் 199.1% இருந்தது. ஆனால் 2022 ஆண்டுகளில் 160% குறைவடைந்திருக்கிறது என்றால் அங்கே விவசாயத்தின் வீழ்ச்சி தான் சுட்டி காட்டப்படுகிறது. அதுவே பொருளாதாரத்தின் வீழ்ச்சி. நடுவர் அவர்களே, எமது நாடு ஒரு தன்னிறைவு பொருளாதாரத்தை அடைய வேண்டும் என்றால் அங்கே விவசாய உயர்ச்சி தான் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் எது ஓடக்கூடிய குதிரையோ அதை வைத்துத்தான் நாங்கள் பந்தயம் கட்ட வேண்டும். நடுவர் அவர்களே, இங்கு நான் ஓடக்கூடிய குதிரை என்று சொல்லுவது எங்களுடைய விவசாயத்தை. அது எந்த நேரத்திலும் எங்களை காப்பாற்றும். அதனால் பொருளாதாரத்தின் வீழ்ச்சிக்கு
விவசாயத்தின் வீழ்ச்சியே காரணம் என கூறிக்கொண்டு என் தரப்பு வாதத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இலங்கையினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு பிரதான காரணம் விவசாயத்துறையினுடைய வீழ்ச்சி என்று சொல்லப்படுகிற கூற்று சரியானது என்று வாதிட்டார் அபிநயா. அவர் சொல்வதிலும் உண்மை இருக்கிறது. விவசாயத்துறை என்று சொல்கிற பொழுது அது பயிர் உற்பத்தி துறை. அதைவிட அபிநயா இன்னும் ஒன்றையும் நாங்கள் பார்க்க வேண்டும். பயிர் உற்பத்தி மாத்திரமல்ல, பண்ணை, விவசாய பண்ணை என்று வருகிற பொழுது கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, பசு வளர்ப்பு என்று இவையும் விவசாயம் சார்ந்தவை தான். இந்த விவசாயத்துறையினுடைய வீழ்ச்சியின் காரணமாக இலங்கையினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தது. புள்ளி விவரங்களோடு பல தகவல்களை அபிநயா தெரிவித்தார். பொருளாதார வீழ்ச்சியை பற்றித்தானே பேசுகிறோம். அதற்கு பிரதான காரணம் எது என்று தானே ஆராய்கிறோம். விவசாயத்துறையினுடைய வீழ்ச்சி இருக்கட்டும், அது சரி. ஆனால் விவசாயத்துறையினுடைய வீழ்ச்சி பிரதானமான காரணம் அல்ல என்று அழுத்தி தெரிவிக்க வருகிறார்கள் மானிப்பா இந்து கல்லூரி அணியினர். அந்த அணியினுடைய தலைவர் கபிஷன் என்ன சொல்கிறார் பார்ப்போம். எல்லாம் வல்ல என் காளிதேவியை பணிந்து எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று என் கன்னி தமிழாம் செந்தமிழை முதற்கண் பணிந்து கொண்டு இந்த விவாத மேடையினுடைய நடுவர் அவர்களுக்கும் மற்றும் என் தரப்பினருக்கும் முழங்காலுக்கும் மொட்டத்தலைக்கும் முடிச்சு போட வந்திருக்கின்ற எதிர்த்தரப்பினருக்கும் இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, உண்மையிலே இன்று தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு மிகவும் பெருமைக்குரியது, விவாதத்திற்கு உட்படுத்தத்தக்கது, மிகவும் அற்புதமானது. அதாவது நடுவர் அவர்களே, பொருளாதார வீழ்ச்சிக்கு பிரதானமான காரணங்களில் ஒன்று விவசாயத்தின் வீழ்ச்சியா இல்லையா என்பது இன்று எமக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு. நடுவர் அவர்களே, நாம் இன்று விவாதிக்க துணிந்திருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், பொருளாதார வீழ்ச்சிக்கு பிரதானமான காரணங்களில் ஒன்றாக விவசாயம் அமையாது என்பதுதான் எம்முடைய கருத்தாக இம்மன்றத்திலே பதிவு செய்ய இருக்கின்றோம். நடுவர் அவர்களே, இலங்கையினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு விவசாய வீழ்ச்சியும் ஒரு காரணம் தான் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அதில் எந்த விதமான மறுப்புமே இல்லை. ஆனால் நடுவர் அவர்களே, நாம் தலைப்பினை சற்று விளக்கமாக பார்க்க வேண்டும். பொருளாதார வீழ்ச்சிக்கு பிரதானமான காரணங்களில் ஒன்றாக விவசாயம் அமைகிறதா இல்லையா என்றால், பிரதானமான காரணமாக விவசாயம் அமைந்திருக்கவில்லை. அப்படி என்றால் பிரதானமான காரணமாக அமைந்திருக்கின்ற விடயம் யாது என்கின்ற வினா எம்மிடத்திலே எழுகிறது. இலங்கையினுடைய பிரதானமான பொருளாதாரமாக கருதப்படுவது எதிர்க்கட்சியினரே சுற்றுலாத்துறை. இலங்கை சுற்றுலாத்துறைக்கென்றே பெயர் எழுத வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நாடு. ஆசியாவிலே சுற்றுலாத்துறை என்றாலே இலங்கை தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இலங்கை சுற்றுலாத்துறை என்கின்ற ரீதியிலே தன்னுடைய பெயரை தடம் செய்து வைத்திருக்கின்றது. அந்த வகையில நடுவர் அவர்களே, இலங்கையினுடைய பொருளாதாரத்திலே பேராதிக்கம் செலுத்துவதாக சுற்றுலாத்துறை இருக்கிறது. இலங்கையிலே கதிர்காமமாக இருக்கலாம், சிவனொலிபாதமாக இருக்கலாம், மலையகமாக இருக்கலாம், மலையகத்திலே நுவரெலியா சீதா எலியவாக இருக்கலாம், எங்களுடைய யாழ்ப்பாணமாக இருக்கலாம், திருக்கோணேஸ்வரநாதர் கோயில் கொண்டிருக்கின்ற திருகோணமலையாக இருக்கலாம். இலங்கையிலே மிக முக்கியமான சுற்றுலா தலங்களாக இருக்கின்றன. ஆனால் எதிர்க்கட்சியினர் எங்களுக்கு சார்பான ஒரு பதிவினை பதிவிட்டு சென்றிருந்தார். குண்டுவெடிப்பு. உண்மை நடுவர் அவர்களே, ஏப்ரல் குண்டுவெடிப்பு இலங்கையினுடைய பொருளாதாரத்திலே அபாரமான தாக்கத்தினை ஏற்படுத்தியது. எப்படி ஏற்படுத்தியது? குண்டுவெடிப்புக்கும் விவசாயத்திற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை நடுவர் அவர்களே. ஆனால் ஏன் தாக்கத்தை, எப்படியான தாக்கத்தினை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று சொன்னால், இலங்கையிலே பல இடங்களிலே குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. வெளிநாட்டவர்கள் அஞ்சினார்கள். இலங்கைக்கு சென்றிருக்கும் பொழுது குண்டு வெடித்தால் எமக்கு ஏதேனும் ஆபத்துக்கள் நேர்ந்துவிடும் என்று வெளிநாட்டவர்கள் நம்பினார்கள். இலங்கைக்கு வருவதை தவிர்த்தார்கள். வெளிநாட்டவர்களது பணம் இலங்கைக்கு வரவில்லை. அந்த பணம் வராததனால் இலங்கையினுடைய பொருளாதாரம் அபாரமான வீழ்ச்சியினை கண்டது. இன்று கொரோனாவினால் இலங்கை தாக்கப்பட்டிருந்தது. வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வருவதற்கு அனுமதி கிடைக்கவில்லை. இலங்கைக்கு மாத்திரம் இல்லை, சர்வதேச ரீதியிலே எந்த நாட்டிற்கு செல்வதற்கும் சர்வதேச அரசாங்கம் தடை விதித்திருந்தது. சர்வதேச ரீதியிலே இந்த கொரோனா கால பகுதியிலே ஒரு நாட்டிலே இருந்து இன்னொரு நாட்டிற்கு செல்ல முடியாது. அதனால் கொரோனா நாள் காலத்திலே சுற்றுலாத்துறை வீழ்ச்சி கண்டிருந்தது. சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டிருந்தன. வெளிநாட்டவர்களது இலங்கை வருகை குறைந்தது. அந்த வருகை குறைந்ததனுடைய விளைவு இன்று இலங்கையினுடைய பொருளாதார
பொருளாதாரம் வீழ்ச்சி கண்டிருக்கின்றது என்பதுதான் நடுவர் அவர்களே இம்மன்றத்திலே நான் பதிக்கின்ற நிதர்சனமான உண்மை. அதற்கு அடுத்தது நடுவர் அவர்களே கைத்தொழில். இலங்கை மக்களினுடைய அடுத்த பிரதானமான விடயம் என்னவென்று சொன்னால் கைத்தொழில். எங்களுடைய யாழ்ப்பாணத்தவர்களது பிரதானமான கைத்தொழில் என்னவென்று சொன்னால் பாய். பனையிலே பாய் செய்வார்கள், தொப்பி செய்வார்கள், அதனை செய்து வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்வார்கள். அடுத்தது ஆடை, ஆடையினை தைத்து ஏற்றுமதி செய்வார்கள். அந்த ஏற்றுமதி செய்கின்ற பொழுது இலங்கைக்கு அந்நிய செலாவணி வந்தது. ஆனால் இன்று கொரோனா காரணத்தினால் அந்த கொரோனா கால பகுதியிலே ஏற்றுமதி தடைப்பட்டது. அந்த ஏற்றுமதி தடைப்பட்ட காரணத்தினால் இலங்கையினுடைய வருமானம் வீழ்ச்சி கண்டது. இலங்கையிலே கைத்தொழில் செய்கின்ற மாநிலர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். அதன் காரணமாக இலங்கையினுடைய கைத்தொழில்கள் வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படவில்லை. அது செய்யப்படாத காரணத்தால் இலங்கையினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி கண்டது. அந்த தொனிப்பொருளே நடுவரவர்களே இந்த தலைப்பினை நாம் நோக்குகின்ற பொழுது பொருளாதார வீழ்ச்சிக்கு பிரதானமான காரணங்களில் ஒன்றாக விவசாயம் இருக்கிறதா இல்லையா என்றால் விவசாயம் ஒரு காரணமாகத்தான் இருக்கிறது. ஆனால் பிரதானமான காரணமா என்று பார்த்தால் விவசாயம் பிரதானமான காரணம் இல்லை. ஏனைய காரணங்கள் சுற்றுலாத்துறை, கைத்தொழில் துறை போன்றனத்தான் பிரதானமான காரணமாக அமையும் என்று அறுதியும் உறுதியுமாக கூறிவிடை பெறுகிறேன். அருமையான தொடக்க உரையை நல்கினார் மானிப்பா இந்து கல்லூரியினுடைய அணித்தலைவர் கபிஷன். இலங்கையினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு விவசாயத்துறையினுடைய வீழ்ச்சி தான் பிரதான காரணம். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மிக பிரதானமான காரணம் வேறு இருக்கிறது. அவர் சிலவற்றை அடையாளப்படுத்தினார். சுற்றுலாத்துறையினுடைய வீழ்ச்சியை தான் அவர் பிரதானமாக பேசினார். அதை விட நான் பார்க்கிறேன் கடனுக்கு கடன். கடனை கட்டுவதற்கு இலங்கை கடனை எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையிலே தான் வாழ்கிற நிலைமையை பார்க்கிறோம். ஆட்களே வராத விமான நிலையம், இறங்கு துறை, இவற்றையெல்லாம் கட்டிவிட்டு கடனை அடைப்பதற்கு கடனை வாங்கிவிட்டு வங்குரோத்து நிலைக்கு இந்த நாடு சென்றது. அப்படி என்றால் பொருளாதார வீழ்ச்சிக்கு இவையும் காரணங்களாக இருந்திருக்கின்றன. அந்த நிலையில் தொடர்ந்து இவை குறித்து நாங்கள் பேசலாம். சிறியதோர் இடைவேளையின் பின்னர் இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர், வளரும் இளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கிறோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இன்றைய சொற்சமர் களத்திலே வவுனியா புதுக்குளம் மகாவித்தியாலயம், யாழ்ப்பாணம் மானிப்பா இந்து கல்லூரி. இலங்கையினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு பிரதான காரணமாக அமைவது விவசாயத்துறையினுடைய வீழ்ச்சி. இந்த கூற்று சரியானதா தவறானதா என்று கேட்கப்பட்டிருக்கிறது. சரியானதே என்று தொடர்ந்து வாதிடுவதற்காக புதுக்குளம் மகாவித்தியாலயத்தினுடைய 2வது பேச்சாளர் பவனிதா வருகை தந்திருக்கிறார். கிருபாகரன் பவனிதா. அவர் வணிகத்துறையிலே பயில்கிறார். இந்த தலைப்பு அவருக்கு கையாளுவதற்கு இலகுவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் பார்ப்போம். இன்றைய சொற்சமரின் நடுவரவர்களுக்கும் என் தரப்பினருக்கும் எதிர்த்தரப்பினருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நடுவரவர்களே, நான் நேரடியாக விவாதத்திற்குள் செல்லலாம் என நினைக்கின்றேன். பாருங்கள், என் அணியின் தலைவர் கூறியிருந்தார் நம்முடைய நாடு ஒரு விவசாய நாடு என்று. உண்மையில் அது மறுக்க முடியாத ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. பாருங்கள், 1950ஆம் ஆண்டுகளில் நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் விவசாயத்தின் பங்களிப்பானது 46.4% என்ற நிலையில் இருக்க, கடந்த 2022ஆம் ஆண்டு விவசாயத்தின் பங்களிப்பானது 7.5% என குறைவடைந்த நிலையிலேயே காணப்படுகின்றது. இந்த பாரிய வீழ்ச்சிக்கு விவசாய வீழ்ச்சியே பிரதான காரணமாக அமைகின்றது. எதிர்த்தரப்பினர் என்ன ஆதாரத்தை வைத்துக்கொண்டு பொருளாதார வீழ்ச்சிக்கு விவசாய வீழ்ச்சி காரணம் அல்ல என்று வாதிட வந்திருக்கின்றார்கள் என்று எனக்கு ஒரு புரியாத புதிராகவே இன்னமும் இருக்கின்றது. அதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பாருங்கள், பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றிய இந்த விவசாயத்துறையானது பல்வேறு காரணங்களினால் வீழ்ச்சியடைந்திருக்கின்றது. குறிப்பாக விவசாய ரசாயன பசலைகளின் கட்டுப்பாடும், எரிபொருட்களின் தட்டுப்பாடும், உற்பத்தி செலவு பெருக்கமும், ஆள் அணியினர்களின் பற்றாக்குறையினே இந்த விவசாய வீழ்ச்சி ஏற்பட்டதற்கு பிரதான காரணமாக அமைகின்றது. மேலும் இத்தகைய நிலையே ஏனைய விவசாய பொருட்கள் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது என்றால் அது உண்மையான ஒரு விடயம்தான். அண்மையில் கூட
கேரட்டின் விலை தங்கத்திற்கு ஒப்பிட்ட ஒரு மீம்ஸ்களை நாங்கள் வலைத்தளங்களில் பார்வையிட்டிருக்கின்றோம். இங்கு விவசாயத்தின் வீழ்ச்சியானது குடிமக்களுடைய பொருளாதாரத்தை ஆட்டங்காண்பிக்கின்ற ஒரு விடயமாகவே அமைகின்றது. பாருங்கள், ஒரு விவசாய நாடாக இருந்து கொண்டு நாம் அரிசியை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு ஒரு அவல நிலை தெரியுமா நமது நாட்டிற்கு? உங்கள் பாடசாலையிலும் ரப்பர் அரிசி தந்தார்களா? சீன அரிசி தந்தார்கள். அதை எங்கள் மக்கள் ரப்பர் அரிசி என்று சொன்னார்கள் இல்லையா? சரி. மேலும் அரிசி மாத்திரமா கொள்வனவு செய்கின்றோம் அந்நிய நாடுகளிலிருந்து அல்ல, ஏனைய விவசாய உற்பத்தி பொருட்களையும் அந்த நாடு நிர்ணயிக்கின்ற விலையிலேயே கொள்வனவு செய்கின்றோம். பாருங்கள், ஒரு விவசாய நாடாக இருந்து கொண்டே அந்நிய நாடுகளிலிருந்து நாங்கள் விவசாய பொருட்களை கொள்வனவு செய்கின்றோம் என்றால் எவ்வளவு ஒரு வெட்கக்கேடான விடயம் பார்த்தீர்களா நடுவர் அவர்களே? இந்த விவசாய வீழ்ச்சியை, என்னுடைய பொருளாதார வீழ்ச்சியை கட்டியெழுப்ப வேண்டுமாயின் நாம் விவசாயத்தை ஊக்குவித்தாலோ அல்லது விவசாயத்தில் அதிக முதலீடுகளை மேற்கொண்டால் மாத்திரமே நம்முடைய வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும். அன்றேல் நமது வீழ்ச்சியடைந்த விவசாயத்திற்கு நாம் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளாவிட்டால் தற்போது வீழ்ச்சியடைந்திருக்கின்ற நமது பொருளாதாரமானது மேலும் பாரிய வீழ்ச்சியை எதிர்நோக்கி இலங்கை என்ற ஒரு நாடு இருந்ததற்கான அடையாளமே இல்லாமல் போய்விடும். எனவே நான் அரசாங்கத்திடம் கோருகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், விவசாயத்துறையில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுங்கள். அதனால் தான் நம்முடைய பொருளாதாரத்தை மீளவும் கட்டியெழுப்ப முடியும் என கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இலங்கையினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு பிரதான காரணம் விவசாயத்துறையினுடைய வீழ்ச்சிதான். இந்த கூற்று சரியானதா என்று கேட்கப்பட்டது. அதுதான் சரியானது என்று பவதாயினி தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார். இல்லை, அது தவறானது, அதைவிட வேறு காரணங்கள் தான் வலுவானவை என்று வாதிடுவதற்காக மானிப்பாய் இந்து கல்லூரியினுடைய அணிசேர் பேச்சாளர், இரண்டாவது பேச்சாளர் டீன் ஐவின்ஸ் நிதுர்சன் வருகிறார். ஓயல் வகுப்பிலே கல்வி கற்கிற மாணவன். பேசுங்க. சாவிலும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலில் தமிழ் மணந்து வேக வேண்டும். அந்த வகையிலே இன்று எமக்கு கிடைத்திருக்கின்ற தலைப்பானது பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் விவசாயத்துறை வீழ்ச்சி மாத்திரமன்று. நடுவர் அவர்களே, இன்றைய இலங்கை நாட்டினுடைய பொருளாதாரம் முப்பெரும் துறைகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. விவசாயத்துறை, கைத்தொழில் துறை, சேவைத்துறை என நாங்கள் முப்பெரும் துறையாக பிரித்திருக்கின்றோம். இந்த மூன்று துறையும் தான் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் செல்வாக்கு செலுத்துகின்றது. மாறாக விவசாயம்தான் இந்த நாட்டினுடைய மூல நாடி என்றும் முதுகெலும்பு என்றும் ஒருபோதும் கூறிவிட முடியாது. ஏனெனில் நாட்டினுடைய மொத்த தேசிய உற்பத்தி வருவாயை பார்க்கலாம். விவசாயத்துறையினுடைய பங்களிப்பு 8% கைத்தொழில் துறையினுடைய வீதம் 27%, சேவைகள் துறையினுடைய வீதம் 60% இருக்கின்றது. அப்படி இருக்கையில் எதிர்கட்சி தரப்பினர் நீங்கள் எவ்வாறு விவசாயத்தை மட்டும் இங்கே பிடித்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு பல துறைகள் செல்வாக்கு செலுத்துகின்றன. எனவே இந்த நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு விவசாயத்துறையை மாத்திரம் குற்றம் சாட முடியாது என நான் கூறிக்கொள்கிறேன். கொரோனா காலப்பகுதியில் மக்கள் வீட்டில் விவசாயம் செய்து கொண்டார்கள். ஏன், எங்களுடைய டான் டிவி தொலைக்காட்சி நேயர்கள் கூட, இங்கே பணிபுரிகின்ற ஊழியர்கள் கூட வீடு வீடாக சென்று விவசாய கன்றுகளை வழங்கியிருந்தார்கள். அது இருந்த போதும் விவசாயம் எழுச்சி பெற்றதா என்று கேட்டால் இல்லை. ஏனெனில் மக்களோ அதுக்கு இது காட்டவில்லை. அதை நாங்கள் கூறிக்கொள்ளலாம். இந்த விவசாயத்துறை மாத்திரம் ஏன் இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு வராது என்று கேட்டால், ஆடை உற்பத்தி நிறுவனங்கள் மூடப்பட்டு விட்டன, ஏனைய உற்பத்தி தொழிற்துறைகள் மூடப்பட்டு விட்டன, ஏற்றுமதிகள் பாதிப்படைந்து விட்டன, சுற்றுலாத்துறையினுடைய வருகையானது ஸ்தம்பிதமடைந்து விட்டது. சகோதரி கூறியிருந்தார் குண்டுவெடிப்பு சம்பவம். குண்டுவெடிப்பு சம்பவத்தில் விவசாயத்துறைக்கும் குண்டுவெடிப்புக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். குண்டுவெடிப்பு மூலம் சுற்றுலாத்துறையே பாதிக்கப்பட்டது என்பதை நீ புரிந்து கொள்ளும். விவசாயத்துறை அதில் பாதிக்கப்படவில்லை.
ஏன் எங்கேயா செய்தியில் கேள்விப்பட்டீரோ எனக்கு புரியவில்லை. குண்டுவெடிப்பின் மூலம் பாதிக்கப்பட்டது சுற்றுலாத்துறை. சுற்றுலாத்துறையினாலே இங்கே அந்நிய சிராவணியினுடைய வருகையானது குறைவடைந்தது. ஆகவே இந்த பொருளாதார வீழ்ச்சியினுடைய காரணம் விவசாயத்துறை வீழ்ச்சி மட்டுமல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உள்நாட்டில் ஏற்பட்ட புரட்சிகள், கலவரங்கள் மூலம் சேவைகள் ஸ்தம்பிதமடைந்தன. அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே மீண்டும் ஒரு தடவை பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் விவசாயத்துறை வீழ்ச்சி மட்டுமல்ல, இன்னும் பல காரணிகள் இருக்கின்றன என்று கூறிக்கொண்டு, வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் என் உயிர் கடல் தாயின் மடியிலே. நன்றி. பொருளாதார வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? விவசாயத்துறையினுடைய வீழ்ச்சி தான் பிரதான காரணமா என்று ஒரு கேள்வியை தொடுத்த பொழுது, ஆமென்று ஒரு அணியினரும் இல்லை என்று இன்னொரு அணியினரும் அனல் பறக்கும் வாதங்களை கக்கிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம் சிறியதோர் இடைவேளையின் பின்னர். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கிறோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இலங்கையினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு பிரதான, அதை நான் அடிக்கோடிட்டு சொல்ல வேண்டும், பிரதான காரணம் என்ன? விவசாயத்துறையினுடைய வீழ்ச்சிதான். இந்த கூற்று சரியானதே என்று புதுக்குளம் மகாவித்தியாலய மாணவர்களும் இல்லை இல்லை வேறு காரணங்கள் தான் பிரதான காரணங்கள் என்று மானிப்பா இந்து கல்லூரி மாணவர்களும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இது புதுக்குளம் அணிக்குரிய இறுதி சந்தர்ப்பம், நிறைவு சந்தர்ப்பம். அதை பெற்றுக்கொள்வதற்காக செந்தில் குமரன் செந்தமிழினி வந்திருக்கிறார். தரம் 10 மாணவி. பேசுங்கள் செந்தமிழினி. அனைவருக்கும் வணக்கம். கடவுளெனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. இதிலிருந்து கூறுவது என்னவென்றால், நாட்டின் முன்னேற்ற பாதையிலே மனம் வைத்து அதற்காக தினமுழைப்பவன் விவசாயி. மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ கொடுப்பவன் விவசாயி. அத்தகைய விவசாய தொழில் இலங்கையில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்று தொடராக கூற வேண்டிய ஒரு விடயமல்ல. இருந்தாலும் கூறுகின்றேன், கேளுங்கள் எதிரணியினரே. விவசாயம், கைத்தொழில், சேவை எனும் துறைகள் இலங்கையில் உள்ளன. அதில் விவசாயம் 3வது நிலைக்கு தள்ளப்பட்டதே காரணம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். பொருளாதார வீழ்ச்சிக்கு விவசாயத்தின் வீழ்ச்சிதான் காரணம். இதை எதிரணியினரே புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சொன்னீர்கள் இங்கு விதை நாற்றுக்கள் வழங்கப்பட்டது என்று. ஏன் வழங்கப்பட்டது? ஏனென்றால் விதை நாற்றுக்கள் வழங்கப்பட்டால் ஒரு குடும்பம் தன்னிறைவு பொருளாதார அடிப்படையில் தமக்கு தேவையான உணவை தாமே உற்பத்தி செய்து கொள்ளும் நிலையில் பொருளாதாரத்தை ஈடு செய்ய முடியும் என்பதற்காகவே தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் அவ்வாறு செய்ய முடியவில்லை. இவர்கள் எல்லாம் கூறினார்கள், கொரோனா வந்தது, அதனால் தான் இவ்வாறு பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டது என்றெல்லாம் கூறினார்கள். ஆனால் உண்மையான காரணம் என்னவென்றால், விவசாயத்திற்காக ரசாயன பசலை நாசினிகள் இங்கு இறக்குமதி செய்யப்படாமையே இதன் உண்மையான பிரதான காரணமாக திகழ்கின்றது. இச்செயல்முறையே இங்கு உணவில்லாமல் பஞ்சத்தில் அடிபட்டு நாங்கள் கிடந்ததற்கு காரணமாகவும் அமைகின்றது. விவசாயத்தின் வீழ்ச்சியானது கைத்தொழில் மற்றும் சேவை துறைகளில் இயல்பாகவே மாற்றத்தை ஏற்படுத்தும். இதற்கு உதாரணமாக ஒன்று கூறுகிறேன், கேளுங்கள். சீனி இங்கு அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டது, அதாவது இறக்குமதி செய்யப்பட்டது. ஏன் அவ்வாறு இறக்குமதி செய்யப்பட்டது? கரும்பு உற்பத்தி இங்கு குறைவடைந்ததால் தான் சீனி அதிகமாக இறக்குமதி செய்யப்பட்டது. வேறு காரணங்கள் எதுவும் இல்லை. எனவே நான் கூற விளைவது யாதென்றால், முதுகெலும்பாகிய விவசாயத்தை கட்டியெழுப்புவது எங்களுடைய இளம் தலைமுறையினுடைய பொறுப்பாக கருதப்படுகிறது. எனவே இந்த விவசாயத்தை சரி செய்து மீண்டும் பொருளாதாரத்தில் எழுச்சியை ஏற்படுத்த முயற்சி செய்வோம் என்று கூறி, அதோடு பொருளாதார வீழ்ச்சிக்கு பெரும் பங்கு வகித்தது விவசாயத்தின் வீழ்ச்சி என எனது கருத்தை ஆணித்தனமாக கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இலங்கையினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு பிரதான காரணம் எது? விவசாயத்துறையினுடைய வீழ்ச்சி அல்ல, வேறு காரணங்களும் இருக்கின்றன கூற வருகிறார் விஷ்ணுஜன், மானிப்பா இந்து கல்லூரியினுடைய நிறைவு பேச்சாளர். அனைவருக்கும் வணக்கம்.
இங்கு பல்வேறுபட்ட துறைகள் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தன. இருந்தும் இந்த ரத்தினக்கல் துறை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது. உலகிற்கே நீலமாணிக்கத்தை வழங்கும் ஒரே ஒரு அங்கீகாரம் பெற்ற நாடு எமது இலங்கை திருநாடாக காணப்படும் இடத்து அந்த ரத்தின கற்கள் முறையாக பட்டை தீட்டப்படாது வழங்கப்படுகின்றன. அப்படி அவை முறையாக பட்டை தீட்டப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுமாயின் 34% வருமானத்தை ஈட்டிக் கொள்ளலாம் என்று அண்மை காலத்தில் எமது ராஜாங்க அமைச்சர் அறிவிப்பு விடுத்துள்ளார் என்பது நிதர்சனமான உண்மையாகும். அடுத்ததாக நோக்கம் இடத்து வள்ளுவன் அழகாக சொல்கிறான், இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்து வகுத்தலும் வல்லது அரசு. அதாவது ஒரு அரசானது சேமிக்க வேண்டும், அதை முறையாக ஒதுக்க வேண்டும், அதை முறைக்கு அமைய செலவிட வேண்டும். இப்படி இருப்பதால் ஒரு அரசாக காணப்படும். ஆனால் எமது அரசின் செயற்பாடுகளை நோக்கம் எடுத்து 2024 வரவு செலவு திட்டத்துக்கு அமைய கிங்குராங்கடை என்ற இடத்தில் புதியதொரு விமான நிலையத்தை 2 பில்லியன் ரூபாய்க்கு அமைப்பதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இலங்கையில் கட்டுநாயக்கா விமான நிலையம், பலாலி விமான நிலையம், திருவோணமலை விமான நிலையம், யாழ்ப்பாணம் விமான நிலையம், எத்தனையோ விமான நிலையங்கள் இருக்கும் இடத்து கட்டுநாயக்கா விமான நிலையம் மட்டும்தான் ஒரு சிறப்பாக இயங்கி வருகின்ற இந்த நிலையில் இன்னொரு விமான நிலையம் அமைப்பதற்கு தேவையில்லாத நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது எமது அபிவிருத்தி துறையில் ஏற்பட்ட வீழ்ச்சி. ஆகவே எமது நிதியானது மீறலான வெளிப்பாய்ச்சலுக்கு உள்ளாகிறது. இது ஒரு பொருளாதார வீழ்ச்சிக்கு பெரும் பங்காற்றுகிறது. அடுத்ததாக நாம் நோக்குவோம் என்று சொன்னால் வணிகத்துறை என்று நோக்குவோம். அதாவது வணிகத்துறை என்று நோக்கும் பொழுது அதை நாங்கள் வகைப்படுத்துவோம் நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி என்று. அண்மை காலத்தில் அம்பாந்தோட்டை துறைமுகத்தை 2018 சீனாவிடமிருந்து பெற்றுக்கொண்ட கடனுக்காக அந்த நாட்டுக்கு எமது நாட்டு அரசாங்கம் தாரவாத்து கொடுத்தது. நிலமென்று அற்றுப்போய் விட்டது. அந்த மூலம் சீன அரசாங்கம் உழைத்துக் கொண்ட லாபம் எம்மிடம் பெற்றுக்கொண்ட 8% பன்மடங்கு லாபத்தை சீன அரசாங்கம் உழைத்துக் கொண்டது. ஏன் அதை எங்கள் அரசாங்கத்தால் உழைத்துக் கொள்ள முடியாதா? காரணம், அங்கே எமது அரசியல் துறை படு வீழ்ச்சி அடைந்து காணப்படுகின்றது. இது ஒரு பொருளாதார வீழ்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுகிறது. அடுத்த நாளாக போனால் வள்ளுவன் அழகாக சொல்கிறான், அரணிக்கு இல்லாதவை நீக்குமாறன் இழுக்க மானம் உடையது அரசு. அதாவது மக்களுக்குரிய நல்லவற்றை ஈட்டு தந்து குடிமக்கள் வாக்களை நன்னிலை பெற வேண்டும் என செம்மையான நெறிகளை வகுப்புதான் அரசு. ஆனால் இன்று எமது அரசை நோக்கும் இடத்து எமது ஜனாதிபதி தேர்தல் நாடளாவிய ரீதியில் பார்க்க முடியும் 2 பிளவு காணப்படுது. ஒன்று தனியார்துறையை முன்னிட்டு ஐக்கிய தேசிய கட்சியும், பொதுத்துறையை முன்னிலைப்படுத்தும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் மாறி மாறி அரசியலுக்கு வந்து கொண்டு இருப்பது அரசியல் ஸ்திரத்தன்மைக்கு காரணமாக இருக்கிறது. இது எண்ணத்தை வைக்கிறது. ஒரு கட்சி தனியார் துறையை முதலீட்டுக்கு உதவும், பின்னர் அடுத்த ஆட்சியின் வரும்போது அடுத்த கட்சி பொதுத்துறை முன்னேற்றத்துக்கு வழி சமைக்கின்றது. ஆகவே இப்படியாக மாறி மாறி எமது பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைவதற்கான முறையான வழிகோள்களை எமது அரசு ஈடுபடுத்தவில்லை. எனவே இந்த பொருளாதாரத்துறைக்கு அரசியல் துறையானது ஒரு துறையின் வீழ்ச்சி அது முக்கிய பங்காக காணப்படுகிறது. அடுத்த நோக்கமிடத்து உற்பத்தி துறை என்று வாழைச்சேனையில் இருக்கிற தொழிற்சாலை, காங்கேசன் துறையில் இருக்க சீமந்த தொழிற்சாலை என்று பல்வேறுபட்ட தொழிற்சாலைகள் வேலையற்று முடங்கி காணப்படுகின்றது. இது எதற்கால்? பொருளாதார வீழ்ச்சிக்கு இது மிகவும் பங்காற்றுகிறது. இன்று காங்கேசன் துறைமுகத்தில் காணப்படுகின்ற தொழிற்சாலை இயங்குமா இருந்தால் யாழ்ப்பாணத்தில் எண்ணிறைந்தவர்களுக்கு வேலை மட்டங்கள் கொடுக்கப்படும். அதனால் பொருளாதாரம் வளர்ச்சியும். ஆனால் அப்படி செய்யாது இந்த உற்பத்தி துறையை முடக்கியதுதான் பொருளாதாரத்தின் வீழ்ச்சிக்கு பெரும் பங்காற்றியது. அடுத்ததாக நாம் நோக்குவோம், விவசாயத்தை கைவிடும் இடத்து எமது நாடு அண்டை நாடுடன் கையேந்த வேண்டிய நிலை வரும் என்று. இன்று நாம் நோக்கும் போது துபாய், துருக்கி போன்ற நாடுகள் விவசாயம் மேற்கொள்வதற்கு எந்த ஒரு அடிப்படை வசதியுமற்ற நாடு இன்று உலக பொருளாதாரத்தில் தலை தோங்கி நிற்குது என்றால் அது எவ்வாறு எழுந்தது? அந்த நாட்டின் வளங்கள் அப்படி இருந்தது. அதைத்தான் நானும் சொல்கிறேன், நாடு வளர்ந்தது நாடல்ல நாடன்பா, நாடே வளர்ந்த நாடு என்று ஒரு நாட்டின் வளங்களை முனைதலாக வினைதலாக பயன்படுத்துகிறோம் அன்று அந்த நாடு வளர்ச்சியடையும். இன்னொரு நாடு எமது தேசத்துக்குள் நுழையுமாக இருந்தால் அது பொருளாதார வளர்ச்சிக்கு வழி சமைக்காது, எமது நாட்டின் வீழ்ச்சிக்கு வழி சமைக்கும். காரணம், இன்று சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை சிங்கப்பூருடனும் தாய்லாந்துடனும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இது எமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்று எண்ணி இருந்தால் இல்லை, அது எமது மற்ற நாடுகள் எமது நாட்டை ஆக்கிரமிப்புக்காக கொண்ட சதிகளாகும். இதுதான் எமது பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய காரணமாக இருந்தது. எனவே பொருளாதார வீழ்ச்சிக்கு விவசாயத்துறை ஒரு காரணமாக இருப்பினும் பிரதானமான காரணமாக முன்வைக்கக்கூடியவை அரசியல் துறை வீழ்ச்சி, உற்பத்தி துறை வீழ்ச்சி, அபிவிருத்தி துறை வீழ்ச்சி என கூறி விடைபெறுகிறேன். நன்றி. விஷ்ணுஜன் மிக அழகாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தார். இலங்கையினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு அடிக்கடி மாறுகிற கொள்கைகளும் ஒரு நிலையான கொள்கை கிடையாமல் கொள்கை மாற்றங்களும் காரணம்தான் என்று அவர் ஒரு கருத்தை புதிதாக இந்த மன்றிலே முன்வைத்தார். அவருடைய பேச்சிலே நான் ரசித்த ஒரு விடயம், ஒரு மாணவனாக இருந்து கொண்டு திருக்குறளை உதாரணம் காட்டி பேசுகிறார். அதையும் பாடமாக்கி வைத்து பேசுகிறார். அதை நாங்கள் பாராட்ட வேண்டும். இன்றைக்கு
பிள்ளைகள் திருக்குறளை எடுத்துக்காட்டாக சொல்லி பேசுகிற தன்மை மிக குறைவாக இருக்கிற சூழலில் விஷ்ணுஜன் நாடு என்ப நாடா வளர்த்தன, அதை அறுத்து உறுத்து நீங்கள் தெளிவாக சொன்னால் இன்னும் அழகு பெறும். அடுத்த முறை முயற்சித்து பார்ப்போம். அவசரப்படாமல் உங்கள் சிந்தனை ஓட்டத்தை, சொற்களை காத்திரமாக வெளிவிட வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு ஆலோசனையையும் சொல்லி சொற்சமருடைய வாத பிரதிவாதங்கள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன. இனி தொகுப்புரை மற்றும் தீர்ப்புரை இடம்பெற வேண்டும். அதற்கு முதல் சிறியதோர் இடைவேளை. இடைவேளையை தொடர்ந்து சொற்சமரோடு இணைந்திருக்கிறோம். இது தொகுப்புரை, தீர்ப்புரை மற்றும் பரிசளிப்பு என்பன இடம்பெற வேண்டிய நேரம். முதலில் தொகுப்புரையை பார்த்து விடுவோம். முதலில் பேசியவர்கள் நிறைவாக தொகுப்புரை ஆற்றுவார்கள் என்கிற வகையில், இலங்கையினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு பிரதான காரணமாக அமைவது விவசாயத்துறையினுடைய வீழ்ச்சி தான். இந்த கூற்று சரியானதா தவறானதா? தவறானது என்கிறார் மானிப்பாய் இந்து கல்லூரியினுடைய அணித்தலைவர் கபிஷன். தொகுப்புரையா? அவைக்கு மீண்டும் ஒரு முறை வந்தனங்களை தெரிவித்துக் கொண்டு நான் தொகுப்புரையிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நடுவர் அவர்களே, இன்று எமக்கு மிகவும் ஒரு சிறப்பான ஒரு தலைப்பு, தற்காலத்திற்கு அவசியமான ஒரு தலைப்பு கிடைக்க பெற்றிருக்கிறது. அதாவது பொருளாதார வீழ்ச்சிக்கு பிரதானமான காரணங்களில் ஒன்று விவசாயத்தின் வீழ்ச்சியே இல்லையே என்கின்ற ரீதியில் எம்முடைய அணி தன்னுடைய வாதத்தை மிக அழகாக முன்வைத்திருந்தது. அந்த வகையிலே முதலாவதாக சுற்றுலாத்துறை சொல்லப்பட்டது. அதாவது விவசாயம் ஒரு காரணி, ஆனால் பிரதானமான காரணியா என்று பார்த்தால் இல்லை. அப்பொழுது பிரதானமான காரணி என்றால் என்ன? சுற்றுலாத்துறை முன்வைக்கப்பட்டது. சுற்றுலாத்துறையினுடைய வீழ்ச்சி இன்றைய பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சி என்கின்ற வாதம் இம்மன்றத்திலே முன்வைக்கப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்லாமல் கைத்தொழிலினுடைய வீழ்ச்சி, ஆடை உற்பத்தியினுடைய வீழ்ச்சி, இலங்கையினுடைய பிரதானமான கைத்தொழிலாக விளங்குகின்ற பனை உற்பத்தியினுடைய வீழ்ச்சியே இலங்கையினுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்தது என்கின்ற வாதம் இம்மன்றத்திலே முன்வைக்கப்பட்டது. அது மாத்திரமல்லாமல் அரசியல் நெருக்கடியின் காரணமாக அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் போனது. அந்த அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாமல் போனதன் காரணமாக தேவையற்ற செலவுகள் எம்முடைய அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டன. அதன் காரணமாக எம்முடைய பொருளாதாரம் வீழ்ச்சி கண்டது என்கின்ற வாதம் இம்மன்றத்திலே முன்வைக்கப்பட்டது. அது மாத்திரமல்லாமல் மின் உற்பத்தி இல்லாமல் போனது, எரிபொருள் இல்லாமல் போனதன் காரணமாக மின் உற்பத்தி சார் சேவைகள் தடைப்பட்டன, இலங்கையினுடைய அன்றாட தேவைகள் தடைப்பட்டன, இலங்கையினுடைய அன்றாட செயற்பாடுகள் தடைப்பட்டன. அந்த தடைத்தான் பொருளாதார வீழ்ச்சிக்கு பிரதானமான காரணியாக அமைந்ததே தவிர விவசாயத்தின் வீழ்ச்சி ஒரு காரணமே தவிர பிரதானமான காரணமாக அமையாது என்று அறுதியும் உறுதியுமாக கூறிவிடை பெறுகிறேன். நன்றி. தொடர்ந்து தொகுப்புரை ஆற்றுவதற்காக அபிநயா. அனைவருக்கும் வணக்கம். தொகுப்புரையில் சந்திப்பதில் பெருமகிழ்வடைகிறேன். நடுவர் அவர்களே, என் தரப்புவாதிகளும் பொருளாதார வீழ்ச்சிக்கு விவசாயத்தின் வீழ்ச்சி சரி என்பதற்கான பல விவாதங்களை முன்வைத்திருந்தார்கள். எதிர்த்தரப்புவாதி கூறியிருந்தார் துருக்கி போன்ற நாடுகளிலே விவசாயம் பிரதானம் இல்லை என்று. நடுவர் அவர்களே, அங்கே வளம் இல்லை என்று அவரே கூறியிருந்தார். ஆனால் எங்களுடைய நாடு வேளாண்மையே முக்கியத்துவம் கொண்டதாக வாழ்ந்தது என்பது நாங்கள் அனைவரும் அறிவோம். அவ்வாறு இருக்கையில் எங்கள் நாட்டில் வளமில்லை என்று எங்களால் கூறிவிட முடியாது. எங்கள் நாட்டில் வளம் இருக்கிறது. அதனை சரி செய்வதற்காகத்தான் நாங்கள் இங்கே போராடி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் அவர்களே கூறினார்கள், விவசாயம் பிரதானமல்ல, சுற்றுலாத்துறை என்று சொன்னார்கள், கைத்தொழில் துறை. அதன் பிறகு மூன்றாவது தரப்புவாதி கூறுகிறார், அது ஒரு புறம் இருக்கட்டுமா, அரசியலும் ஒரு மிக பிரதான காரணம் என்று அவர்களே ஸ்திரமற்ற தன்மையில் தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சொன்னார்கள், சேவைகள் துறையானது 60% வருமானத்தை ஈட்டித் தருகின்றது என்றால் இன்று நாடு பொருளாதார வளர்ச்சியை அடைந்திருக்க வேண்டும். ஆனால் மீழ்ச்சியில் தான் இன்னும் இருக்கிறது. நடுவர் அவர்களே, பொருளாதார வளர்ச்சி என்றால் என்ன, வீழ்ச்சி என்றால் என்ன, மீழ்ச்சி என்றால் என்ன என்று பொருளியல் கற்ற மாணவி எனக்கு நன்கு தெரியும். அதை நான் இங்கே விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வாறு இருக்கையிலே 2021 தரவுகளின்படி அங்கே கிருமி நாசினிகள் தடை செய்யப்பட்டது. அதனாலேயே 53% ஏக்கருக்கு
விவசாயம் குறைவடைந்தது. பாருங்கள், சராசரியை விட இங்கே அதிகமாக நிற்கிறது. அவர்கள் கூறுவதை போல் சுற்றுலாத்துறை அது இப்போ இத்தகைய காலகட்டங்களில் அது வளமை நிலைமைக்கு திரும்பிவிட்டது. ஆனாலும் பொருளாதார மீழ்ச்சியில் தான் இருக்கின்றது என்றால் இங்கே விவசாயத்தின் வீழ்ச்சியை சரி செய்தால் தான் பொருளாதாரம் மீண்டும் எழும்பி வரும் என்பது இங்கே எனது வாதம். அது மட்டுமல்லாமல் இன்று எமது நாடு சிம்பாப்வே நாடுகளை போன்று பணம் அச்சடிக்கும் நிலையிலே பொருளாதார வீழ்ச்சியில் சந்தித்திருந்தது. அத்தகைய நிலை எதனால் உருவாகி இருந்தது? விவசாயம் என்பதுதான் என் அறுதியும் இறுதியுமான வாதமாக அமைகிறது. உணவு இல்லையேல் உணவு இல்லை, உணவு இல்லையேல் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகமே இல்லை என கூறிக்கொண்டு என் தொகுப்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அன்புக்கினியவர்களே, சிறப்பான வாத பிரதிவாதங்களை கேட்டோம். இது தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம். இதை தொடர்ந்து பரிசளிப்பு கூட இருக்கிறது. எனவே தீர்ப்பை மிகச் சுருக்கமாக நான் சொல்ல வேண்டும். இலங்கையினுடைய பொருளாதாரத்தை தாங்கி பிடிக்கிற துறைகள் என்று பல துறைகள் இருக்கின்றன. இவர்கள் சொன்னார்கள், கைத்தொழில் துறை, விவசாயத்துறை, சேவைத்துறை, அதிலும் பலவிதமான துறைகள், கடல் வளம், நிலவளம், நீர்வளம் என்று இந்த வளங்கள் எல்லாம் எங்களுக்கு வரங்களாக அமைந்திருக்கின்றன. ஆனால் ஏனோ தெரியவில்லை, நான் ஆரம்பத்திலே குறித்ததை போல மீன் டின்களை சீனாவிலே இருந்து இறக்குமதி செய்கிறோம், அரிசியை சீனாவிலே இருந்து இறக்குமதி செய்தோம், வெங்காயத்தை இந்தியாவிலே இருந்து இறக்குமதி செய்கிறோம். அதைவிட இன்றைக்கு நாங்கள் இத்தனை வளங்களையும் வைத்துக்கொண்டு வெளிநாட்டிலே இருந்து சுற்றுலா பயணிகள், சுற்றுலாவிகள் வருவார்களா என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தி அவசியமானது தான். ஒரு விமான நிலைய கட்டுமானம், பெருந்தெருக்களுடைய கட்டுமானம் மிக அவசியமானது. அதனாலே தான் இன்றைக்கு நாங்கள் பொருளாதாரத்திலே வீழ்ச்சியுற்றோம் என்று சொல்வதையும் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் பிரதானமான காரணம் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். நாங்கள் சிறுவர்களாக இருந்த பொழுது அல்லது எங்களுடைய அப்பா அம்மா படித்த காலத்திலே யாழ்ப்பாணத்திற்கு தமிழகத்திலே இருந்து கேரளாவிலே இருந்து ஆசிரியர்கள் வந்தார்கள். ஏன் வந்தார்கள் என்றால் இங்கே பணப்பெறுமதி அதிகமாக இருந்தது. அப்பொழுது ஒரு ஆசிரியருக்குரிய சம்பளம் இலங்கை 1 ரூபா என்றால் அது இந்தியாவிலே 2 ரூபாவாக காட்சி தந்தது. ஆனால் இன்றைக்கு மாறி இருக்கிறது. இலங்கையினுடைய 3 ரூபாவை கொடுத்தால்தான் இந்தியாவினுடைய 1 ரூபாவை பெற முடியும். ஆக இந்தியாவினுடைய பொருளாதாரம் இலங்கையை காட்டிலும் உயர்ந்திருக்கிறது. ஆனால் ஒரு காலத்திலே இலங்கை பொருளாதாரத்திலே உயர்ந்திருந்தது. அதற்கு காரணம் இலங்கை விவசாய நாடு, விவசாயத்திலே தன்னிறைவடைந்திருந்தது. நாங்கள் எந்த விவசாய பொருளையும் வெளிநாட்டிலே இருந்து இறக்குமதி செய்யாதவர்களாகவே வாழ்ந்தோம். அதை ஓரளவிற்கு தக்க வைத்து கொண்டு வந்தோம். ஆனால் இலங்கையினுடைய 2018ஆம் ஆண்டிலே நிகழ்ந்த ஒரு துன்பியல் நிகழ்வு, ஜனாதிபதியாக வந்தவர் ஒரு நல்ல நோக்கத்தை முன்வைத்தார். ஆனால் அதற்கான தயார்படுத்தல்கள் இல்லாத நோக்கமாக அது அமைந்தது. இரசாயன கிருமிநாசினிகளை நிறுத்தினார், இரசாயன செயற்கை பசலைகளை நிறுத்தினார், இயற்கை முறை வேளாண்மை தான் வேண்டும் என்று கண்டிப்பாக உத்தரவிட்டார். இந்த உத்தரவிற்கான பின்புலங்களை தயார் செய்யாமல் திடீரென உத்தரவு போட்ட காரணத்தால் உடனடியாகவே நாடு பசி, பிணி, பட்டினிக்குள்ளே மூழ்கியது. இதன் காரணமாக இவர்கள் சொன்னார்கள், ஒரு ஏக்கரிலே 30 மூடை நெல் விளைகிற ஒரு ஏக்கரிலே 10 மூடை, 1/3 பங்காக அது வீழ்ச்சி கண்டது. அந்த வீழ்ச்சியிலே இருந்து இன்னும் தான் நாங்கள் மீண்டெழவில்லை. மெல்ல மெல்லத்தான் மீண்டெழுகிற ஒரு காரியம் நேர்கிறது. அதனாலே தான் அதற்கு பிறகு இரசாயன கலைநாசினிகளை பாவியுங்கள், செயற்கை உரங்களை பாவியுங்கள் என்று சந்தையை திறந்து விட்டார்கள். ஆகவே இயற்கை வேளாண்மையை முற்றிலுமாக மறுத்து அதை ஏற்றுக்கொள்கிற, செயற்கை வேளாண்மையை ஏற்றுக்கொள்கிற ஒரு கட்டத்திற்கு நாங்கள் வந்தோம். உடனடியாக நாங்கள் பல காரணங்களை பேசினாலும் இந்த ஒரு பாடசாலை, உங்கள் பாடசாலை சிறப்பாக நடைபெறுகிறதா என்றால், நீங்கள் விளையாட்டிலே வென்றீர்கள், பேச்சு போட்டியிலே வென்றீர்கள் என்றால் ஏற்றுக்கொள்வோம். பிரதானமாக எதை பார்ப்போம் என்றால் உங்கள் ரிசல்ட்ஸ், உங்கள் ஓஎல் ரிசல்ட்ஸ் என்ன, ஏஎல் ரிசல்ட்ஸ் என்ன, அதைத்தான் பார்ப்போம். அதை போல பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சிக்கு பல காரணங்கள் இருந்தாலும் இந்த ஏஎல் ஓஎல் ரிசல்ட்ஸ் மாதிரி இந்த மணியினுடைய, அதாவது பொருளாதார, அதாவது
பணத்தினுடைய பெறுமதி வீழ்ச்சி தான் எங்களுக்கு பிரதானமாக குறிகாட்டியாக இருந்தது. அது விவசாயத்துறையினுடைய வீழ்ச்சியாலே தான் நேர்ந்தது. எனவே ஒரு தீர்மானத்திற்கு வர முடிகிறது. பிரதான காரணம், விவசாயம் வீழாமல் இருந்தால் எங்களை அசைக்க முடியாது. அப்படி பிரதானமான வீழ்ச்சிக்கான பிரதான காரணி விவசாயத்துறையினுடைய வீழ்ச்சி. பக்கபலமாக பல காரணிகள் இருக்கின்றன. எனவே இவர்களுடைய வாத பிரதிவாதங்களின் அடிப்படையில் விவசாயத்துறையினுடைய வீழ்ச்சியே என்று பேசிய புதுக்குளம் அணியினர் வெற்றி பெறுகிறார்கள் என்கிற தீர்ப்பினை சொல்லி பட்டிமன்றம் ராஜா, பாரதி பாஸ்கர் இருவரும் சேர்ந்து ஒரு சிறந்த விவாதிக்கு பரிசு வழங்கி ஊக்குவிக்கிறார்கள். அந்த தீர்மானத்தை எடுக்கிற பொறுப்பை எனக்கு வழங்கி இருக்கிறார்கள். எனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின் அடிப்படையில் இந்த சுற்றிலே சிறப்பாக கடந்த சுற்றுக்களோடும் ஒப்பிட்டுத்தான் நான் தீர்ப்பிற்கு வருகிறேன். இந்த சுற்றிலே சிறப்பாக தன்னுடைய பங்களிப்பை நல்கியவர் என்கிற வகையிலும், கடந்த சுற்றுக்களில் தன்னுடைய பங்களிப்பை சிறப்பாக நல்கியவர் என்கிற வகையிலும் செந்தமிழினியை நான் தெரிவு செய்கிறேன். அவருக்கு இந்த பரிசு. நல்லது நேயர்களே, நாங்கள் தொடர்ந்து கல்வி காருண்யனோடு இணைவோம். பரிசளிப்பு வைபவத்திற்குள்ளே நுழைவோம். சொற்சமர் நிகழ்ச்சியினுடைய பரிசளிப்பு வைபவத்திற்குள்ளே நுழைந்திருக்கிறோம். கடந்த 4 வாரங்களாக வவுனியாவிலே இருந்து புதுக்குளம் மகாவித்தியாலயம், யாழ்ப்பாணத்திலே இருந்து மானிப்பா இந்து கல்லூரி, இதிலே ஒரு சிறப்பான ஆளுமை வளர்த்தெடுக்கப்படுகிறது என்கிற நம்பிக்கையிலே பெற்றோர் அவர்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள். சொற்சமர் களத்திலே பங்கேற்கிற பிள்ளைகள் நகர பிள்ளைகளாகவும் இருக்க வேண்டும், கிராம பிள்ளைகளாகவும் இருக்க வேண்டும் என்று அடிக்கடி கல்வி காருண்யன் எங்களிடம் சொல்வார். ஏனென்றால் நகரம் கிராமம் வேறுபாடின்றி 2 பேரும் மோதிக்கொள்ள வேண்டும். அது ஒரு சிறந்த அனுபவ பயில்களமாக அமைந்து இருக்கும் என்பது அவருடைய வாதம். அதற்கு இன்றைக்கு விடை கிடைத்திருக்கிறது. புதுக்குளத்திலே இருந்து மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். அதே போல மானிப்பாயிலே இருந்து மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். கல்வி காருண்யன் ESP நாகரத்னம் ஐயா மிக நீண்ட காலமாக இந்த சொற்சமர் களத்தை ஊக்குவித்து வருகிறார். நான் அடிக்கடி வாலியினுடைய ஒரு வைர வரிகளை சொல்வதுண்டு. ஊக்குவிப்பவன் இருந்தால் ஊக்குவிப்பவனும் தேக்கு விற்பான். ஊக்கென்றால் ஊசி. ஊக்குவிப்பவன் இருந்தால் ஊக்குவிப்பவனும் தேக்கு விற்பான். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை ஊக்குவித்து வருகிறார் கல்வி காருண்யன். அவர் ஊக்குவிக்கின்ற பலனோ என்னவோ, இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு எங்கள் இலங்கை மண்ணை தாண்டி தமிழக ரசிகர்களாலும் ரசிக்கப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக பரிணாமம் பெற்று வருகின்றமை இந்த சொற்சமர் களத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகவே நான் பார்க்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி, இதற்கு பின்னணியிலே நின்று ஊக்குவிக்கிற கல்வி காருண்யன் ஐயாவையும், தமிழகத்திலே இந்த நிகழ்ச்சியை அறிமுகம் செய்து வருகிற பாரதி பாஸ்கர், பட்டிமன்றம் ராஜா இவர்களையும் நாங்கள் அன்பாக நினைந்து போற்றி, இப்பொழுது கல்வி காருண்யன் அவர்கள் சில வார்த்தைகள் தன்னுடைய ஆசீர்வாதமாக இங்கே வளமை போல நல்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இன்றைய சொற்சமர் நிகழ்வுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் தலிசன் சார் அவர்களே மற்றும் 2 பாடசாலை அணி மாணவர்களும் மாணவிகளும் இன்று வவுனியாவிலிருந்து வந்திருக்கிறார்கள். புதுக்குளம் வவுனியாவிலிருந்து வந்திருக்கிறார்கள். மானிப்பா யாழ்ப்பாணம் மானிப்பா இந்து கல்லூரியிலிருந்து வந்த மாணவர்கள் இன்று இந்த சொற்சமர் நிகழ்வில் கலந்து தங்களுடைய ஆளுமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சொற்சமர் நிகழ்வை நான் ரசிக்கிற ஒரு ரசிகர். அதே மாதிரி தென்னிந்தியாவில் உள்ள ராஜா பட்டிமன்றத்தின் பிற பேச்சாளர் இந்த சொற்சமர் நிகழ்வில் அவரும் இதுக்கு ஆசீர்வாதம் நல்கியிருக்கிறார். உண்மையில் இந்த நிகழ்வு இந்த மாணவர்களை ஒரு பேச்சு மேடைக்கு கொண்டக்கூடிய வாய்ப்பு, அவர்களுடைய பேச்சு திறமை வல்லமை, இதில் பல மாணவர்கள் கலந்து தங்களுடைய பேச்சு வல்லமையை இந்த டாண்டி ஊடாக உலகத்தில் உள்ள தமிழ் மக்கள் அனைவரும் இதை ரசிக்கிறார்கள் என்றுதான் எனது விருப்பம். எனக்கும் இந்த சொற்சமர் நிகழ்வுக்கு இப்படியான செயல்பாடு செய்கிற என்னையும் பலர் வாழ்த்தி இருக்கிறார்கள். இது நல்ல ஒரு நிகழ்ச்சி. இந்த மாணவர்களை இந்த நிகழ்வில் கலந்து தங்களுடைய சிந்தனைகளை இது மூலமாக தாங்கள் வெளிப்படுத்தி ஒரு சிறந்த பேச்சாளராக சிறந்த அறிவாளர்களாக வரணும் என்ற நிகழ்வோடு
இந்த சொல்சமனுக்கு எனது அரசனையும் உண்டு என்று சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை தந்த டான் டிவி குடும்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கல்வி காரூணியன் ஐயாவுக்கு நன்றியை சொல்லி இப்பொழுது முதலில் வவுனியாவிலே இருந்து வெகு தூரம் பயணித்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற புதுக்குளம் மகாவித்தியாலய அணியினர் தங்களுக்கான ஊக்குவிப்பு பரிசை பெறுகிறார்கள். தொடர்ந்து யாழ்ப்பாணம் மானிப்பாய் இந்து கல்லூரியினுடைய மாணவர்கள் தங்கள் விவாத அணிக்கான ஒரு ஊக்குவிப்பு பரிசை பெறுகிறார்கள். நல்லது நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை சொற்சமர் நிகழ்ச்சியினுடைய நிகழ்ச்சி தயாரிப்பாளர் செல்வச்சந்திரன், நிகழ்ச்சி ஒளிப்பதிவு மற்றும் படத்தொகுப்பை மேற்கொள்கிற ராஜ் மற்றும் விபீஷன் குழுவினர், இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகிற பட்டிமன்றம் ராஜா பாரதி பாஸ்கர், இங்கே குறிப்பாக பாடசாலைகளுடைய விவாத அணிக்கு ஒரு தொகை பணத்தை வழங்கி ஊக்குவிக்கிற இன்றும் என்றும் எங்களோடு கூடியிருக்கிற தொழிலதிபர் கல்வி காரூணியன் நாகரத்னம் ஐயா இவர்களோடு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.